உதயநிதி எல்லாம் பச்சாங்க விஜய்க்கு வந்து உதயநிதி ஒரு பச்சா, புரியுதுங்களா? ஆனா என்னவோ 2 பேரும் ஈக்குவல் மாதிரியும், அவருக்கு இவர் பதில் சொன்னாலே தேவையில்லை. அவருக்கு வந்து ரிலவெண்டா நல்லா கவனிங்க. ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் யாருமே இந்த மாதிரிலாம் செஞ்சதில்லை. நோட் பேட் வச்சுக்கிட்டு சௌமியா அன்புமணி பேசுறதெல்லாம் நோட் பண்ணாரு. பிரேமலதா பேசுறத நோட் பண்ணி வெளியே போனவனா அந்த அப்பாயின்மெண்ட் ரத்து பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட ஜனநாயகன், மக்கள் நாயகனை நம்ம பார்த்ததுண்டா? ஒரு குரல் வருது, ஆனா அதை பண்ணியே இருக்க வேணான்றது என்னுடைய கருத்து. ஏன் தெரியுங்களா? தெர் இஸ் நத்திங் ராங் இன் இட். ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி பொலிட்டிக்கல்ன்றது ஆளுங்கட்சியினுடைய நபர்கள் முதல்வருக்கு ஆபீஸ்ல போடுவாங்க. இது எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது தான். அப்படிதான் இந்த அவரை போட்டாங்களே தவிர, அவரு தொழில் ஜாதகம் பாக்குறதுன்னா அதை பத்தி எனக்கு என்னங்க? டாக்டரா இருந்தா ஒத்துக்குவீங்களா? இன்ஜினியரா இருந்தா ஒத்துக்குவீங்களா? இல்ல அட்வொகேட்டா இருந்தா ஒத்துக்குவீங்களா? வாட் நான்சென்ஸ் தே ஆர் கிரியேட்டிங். உடனே மீடியால ஜோதிடரை கொண்டு வந்து, அவர் ஜோதிடர், அவர் தொழில், அவர் ஹாபி. ஆனா இஸ் தி ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் டிவிகே ஃபார் செவரல் பாஸ்ட் மந்த்ஸ். மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.